தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண குறைப்பு, பொருட்களின் விலையில் விரைவில் மாற்றம். சுவிசம நிவாரண உதவிகளை மீளாய்வு செய்ய தீர்மானம், பிரதி அமைச்சர் சபையில் அறிவிப்பு. அரசு நட்டஈடு தராவிட்டால் மருந்து குடித்துத்தான் சாக வேண்டும், புதுக்குடியிருப்பு விவசாயிகள் கவலை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள புதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலைய மன்னாகண்டல கமக்கார அமைப்பின் பரப்பில் 400 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் கடந்த மழை வெள்ளம் காரணமாக அழிந்துள்ளன. இதனிடையே அதிகாரிகள் இதனை கவனிக்காமல் விட்டுள்ளனர் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகள் மேலும் கூறிய போது, குறித்த பகுதியில் இவ்வாண்டு 1400 ஏக்கருக்கு மேலதிகமாக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அண்மைய கனமழையின் காரணமாக 400 ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துள்ளன. இந்த நிலையில் கடன்களை பெற்று நெற்செய்கை மேற்கொண்ட அவர்கள் மருந்து குடித்து சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். மழை வெள்ளத்தால் வயல்கள் அழிவடைந்து பல தரப்புகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை யாரும் வருகை தந்து தமது நிலங்களை பார்வையிடவில்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளனர். முந்தைய நேரங்களில் காப்புறுதி செய்யப்பட்டுள்ளது என்றாலும் அழிவடைந்த வயல் நிலங்கள் உரிய முறையில் பார்வையிடவில்லை மற்றும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இம்முறையும் இதுவரை எந்த அதிகாரிகளும் வருகை தந்து பார்வையிடவில்லை. இதனால் அரசாங்கம் உடனடியாக நமது நிலைமைகளை கருத்தில் கொண்டு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சின் கர்சன சூரிய பெரும இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். அவர் மேலும் இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கான விசாரணைகள் நடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிவாரண உதவி செயல்முறையை மேம்படுத்த கணனி மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன. கணிசமான எண்ணிக்கையிலான மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. அகில இலங்கை சிறுதொழில் வல்லுநர் சங்கம் மின்சார கட்டண குறைப்பு காரணமாக அடுத்த 2 வாரங்களில் பொருட்களின் விலை குறையும் என்று அறிவித்துள்ளது. பொது பயன்பாட்டு ஆணையகம் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிருஷா குமார தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளன. எனினும் இதன் விளைவாக பொருட்களின் விலை 5% முதல் 10% வரை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றத்தின்படி உற்பத்தி பொருட்கள் சுமார் 2 வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் மக்களுக்கு உறுதி செய்யப்பட்ட நிவாரணம் கிடைக்கும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.